இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, விரால் மீன் குழம்பு. நல்லா குளத்துல வாய்க்கால்லாம் நிறையா கிடைக்கும். அதை வறுத்து சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி தான், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நம்ம மீன் வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப கண்ணுக்கு பொதுவாக நல்லது. இதை நான் ஒரு நல்ல டேஸ்ட்டில் அருமையாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விரால் மீனை நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க. சாப்பிடு சாப்பிடு பார்க்குது. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த விரால் மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சம் போது சால்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ ஒரு லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கிங்க. பிழிஞ்சிட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை போல் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இந்த மீன் குழம்பு இந்த சுமல் அடிக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இதனால் க்ளீன் பண்ணிவிடும், அந்த சுமல் இருக்காது. ஒரு மிக்ஸி பவுலில் ஒரு 5-6 தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளியை இதை போல் நல்லா அரைச்சிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சிடணும். இஞ்சி பூண்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிங்க. இது போல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிங்க, செக்கு எண்ணெய். அது கூட கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, வெந்தயம் அரை ஸ்பூனு, முழு மிளகு 1/4 ஸ்பூனு. இப்போ இதை வதக்கிக்கலாம். வதங்கினதும் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாய், சின்ன ஆனியனு, அப்புறம் கொஞ்சம் பல்லாரி வெங்காயம், இதையும் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த தக்காளியும் இதை நல்லா வதக்கிக்கணும். இதை நல்லா மூடி விட்டு நல்லா குக் பண்ணுங்க.
இந்த ஸ்டேஜில் நல்லா 1 ஸ்பூனுக்கு மேலே காஷ்மீர் ரெட் சில்லி, இது வந்து ஹோம்மேட் மசாலா தூள், நல்லா ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கூட நல்லா புளியை கரைச்சி வச்சிருக்கேன், இந்த புளியை ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட போதுமான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் பண்ணிக்கிங்க, நல்லா உப்பு புளிலாம் கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் நல்லா மறுநாள் வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கூட ஒரு 5-6 முந்திரி போட்டுக்குங்க. அது கூட நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கியாச்சு. நல்லா அந்த இஞ்சி பூண்டையும் முந்திரியை நல்லா வதக்கணும். அந்த வதக்குனத நல்லா அந்த குழம்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிக்கிறம்பிடுச்சு. விரால் மீனை நல்லா இந்த ஸ்டேஜில் விரால் மீனை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அது கூட லைட்டாக கொத்தமல்லி தூவி விடுங்க. அப்படியே ஃபைனலாக ஒரு 1/2 லெமனை மட்டும் புழிஞ்சு விட்டுங்க. இது போல புழிஞ்சு வித்திக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். 2 நாளோட வச்சு நல்லா சூப்பராக சாப்பிடலாம். நீங்கள் குழம்பு கெட்டே போகாது. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா இதை குக் பண்ண போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே அப்படியே எச்சி ஊறுது. விரால் மீன் குழம்பு